Hey guys, welcome to my channel. நான் உங்க FX சந்திரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கம்மிங் வீக்ஸ் வந்து மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கறத டெக்னிக்கலா வியூ பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப்னு பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து DXY வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். DXY வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கிளியர் செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் இருக்குது அப்படிங்கறத லாஸ்ட் ஃபியூ வீக்ஸா நம்ம வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அண்ட் இப்போ ஓவரால் ஸ்ட்ரக்சர்னு பாத்தீங்க அப்படின்னா அண்ட் இங்க இருந்து நல்ல ஒரு பையிங் ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்குது. இப்போ வந்து ஒரு நல்ல செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்குது. ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் வீக்கும் அண்ட் அதுக்கு முந்தின வீக்கும் நம்மளாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் கரெக்ஷன் வந்து வரலாம் மார்க்கெட்ல. அப்போ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து செல் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் அதாவது மந்த்லி டைம் ஃப்ரேமையும் அனலைசிஸ் பண்ணிட்டு வரலாம். இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிளியரான பையிங் ஸ்ட்ரக்சர்ல தான் மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா கிளியரா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பையிங் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. அடுத்த நியர்பை ரெசிஸ்டன்ட் லெவல்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த லெவல் தான். ஓகேங்களா? அப்போ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குது. இப்போ இங்க இருந்து ஒரு இம்பல்சிவா நல்ல பையிங் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு கரெக்ஷனுக்காக மார்க்கெட் வந்து செல் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல கரெக்ஷன் எந்த இடத்துல கரெக்டா இப்போ இருக்குன்னு பாருங்க. இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட் ஏரியா தான் மார்க்கெட் வந்து இப்போ ஒரு நல்ல கரெக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்குது. இப்போ இது மட்டும் தான் சப்போர்ட் ஏரியா இருக்கான்னு கேட்டோம்னா அதுக்கு கீழேயும் சப்போர்ட் இருக்குது, அதுக்கு கீழேயும் சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? சப்போர்ட்ங்கிறது வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து கீழே நம்மளுக்கு இருக்கதான் செய்யும். இப்போ இதுக்கு அடுத்த ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த லெவல் எடுக்கலாம். அப்போ இங்க வந்து மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல். ஓகேங்களா? அப்போ இந்த லெவல்லலாம் வந்து மார்க்கெட் அகைன் திரும்பி மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இங்கெல்லாம் என்ன பண்ணணும், மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, மேல போறதுக்கான ஏதாவது ஒரு அறிகுறி கொடுக்குதா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பையிங் என்ட்ரி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் அதனால பையிங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. மேபி இந்த லெவல்ல இருந்தே மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி மார்க்கெட் அகைன் கீழேயும் வரலாம். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கதான் செய்யுது. அண்ட் அதனால நமக்கு வந்து இந்த லெவல் மேபி கரெக்ஷனாவும் இருக்கலாம், இல்லைன்னா ட்ரெண்டை இனிமேல் தான் சேஞ்ச் பண்ணும். இப்பவே சேஞ்ச் பண்ணாது, இனிமேல் தான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ ட்ரெண்ட் சேஞ்சிங் வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? ஒன்னு இந்த லெவலை வந்து டோட்டலா பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வரணும். அப்படி இல்லையா இங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து மார்க்கெட் அகைன் கீழே வரும். அப்ப இந்த மாதிரி வந்துச்சுன்னா ட்ரெண்ட் வந்து அகைன் செல்லிங் கண்டினியூஷன் ஆகுது. அப்போ செல்லிங் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சப்போர்ட் ஏரியா வரை கூட மார்க்கெட் வந்து அகைன் செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஹையர் டைம் ஃப்ரேமோட டீடைல்ட் அனாலிசிஸ் இதுதான். இப்போ நம்ம வந்து அகைன் லோவர் டைம் ஃப்ரேமுக்கு போயிருவோம். ஓகேங்களா? அதாவது டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போயிருவோம். ஏன்னா மந்த்லி டைம் ஃப்ரேமா நமக்கு வந்து இந்த இது நான் சொன்னதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகும். அதனால நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வந்துருவோம். டெய்லி டைம் ஃப்ரேம் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து கிளியரா மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் கீழே வந்துகிட்டு இருக்குது. இதோட கரெக்ஷன் வந்து இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் மைனஸ் ஸ்ட்ரக்சரோட ஹையை பிரேக் பண்ண உடனே இதோட கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து மார்க்கெட் அகைன் கீழே பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நியூ ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகி மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் இது வந்து யூரோ யூஎஸ்டில இன்னும் மைனஸ் ஸ்ட்ரக்சரே பிரேக் பண்ணல. அண்ட் அதனால நம்ம என்ட்ரி எடுக்கிறது வந்து மேக்ஸிமம் யூரோ யூஎஸ்டில தான் என்ட்ரி எடுப்போம். அண்ட் அதனால அங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்ல DXYல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போதைக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பொறுத்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். பிளைண்டா இப்போ உடனே நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் மண்டே மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த கேண்டில் இருந்து மேலையும் போகலாம். இப்போ ஏன்னா இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் நியூ ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டார்ட் ஆகல. ஓகேவா? இப்போ நமக்கு லோ கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ஹை வந்து நம்மளுக்கு இந்த லெவல் தான். அப்போ இன்னும் மண்டே மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து மார்க்கெட் மேல போய் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு கூட அகைன் மார்க்கெட் வந்து செல் ஆக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து மண்டே மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அன்னைக்கு க்ளோசிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெசிஷன் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? DXY பொறுத்த வரைக்கும் மண்டே மார்க்கெட் க்ளோசிங் பார்த்துட்டு டெசிஷன் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் அடுத்து வந்து இண்டெக்ஸ். அண்ட் இண்டெக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி and Nifty பொறுத்த வரைக்கும் கிளியர் செல்லிங் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. அதாவது கரெக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. இது லாஸ்ட் வீக் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இங்க இருந்து மார்க்கெட் அகைன் மேல போயிட்டு இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் கீழே வரலாம். அண்ட் லாஸ்ட் வீக் இந்த லெவல்ல கரெக்டா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் தான். சோ இங்க இருந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்ல செல்லிங் வரலாம். அந்த லெவல் வந்து இது வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு பையிங் ஆகலாம் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ இதுலயும் நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் ஒருக்கா செக் பண்ணிடலாம். அண்ட் மந்த்லி ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஒரு கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர் தான். அதுக்கான கரெக்ஷனுக்காக மார்க்கெட் வந்து கீழே வந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? மந்த்லி ஸ்ட்ரக்சர்ல
ஸ்ட்ரக்சர்ல செல்லிங் ஸ்ட்ரக்சர் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணாதான் நமக்கு வந்து மந்த்லி ஸ்ட்ரக்சரோட செல்லிங்கே நமக்கு கிடைக்கும். அப்போ அது வரைக்கும் கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் மார்க்கெட் மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்பவே அதிகமா இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதான் நம்மளோட லோவஸ்ட் பாயிண்ட். அண்ட் அதுக்கப்புறம் இங்க இருந்து நமக்கு வந்து ஒரு நல்ல இம்பல்ஸ் அண்ட் கரெக்ஷன் அகைன் இம்பல்ஸ், இது வந்து ஒரு கரெக்ஷன் ஸ்டேஜ். அப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அகைன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அங்க இருந்து நம்மளால என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா, அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல என்ட்ரி கிடைச்சிச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா, ஓகே. அடுத்து வந்து US30 அண்ட் US30 வந்து நம்ம லாஸ்ட் வீக் செல்லிங் கொடுத்திருந்தோம். அண்ட் இப்போ லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியால இருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ வந்து அகைன் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வெட்ஜிங் ஃபார்மேஷன்ல நமக்கு வந்து பேட்டர்ன் கிரியேட் பண்ணுது. அப்போ ஒன்ஸ் நமக்கு பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணுதுன்னா பேட்டர்ன் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். அது வரைக்கும் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது. ஓகேங்களா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்ஸ் நமக்கு பிரேக் பண்ணுதுன்னா இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் அகைன் மார்க்கெட் மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து SG30 அண்ட் SG30யும் லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த லெவல்ல வந்து க்ளோஸே வைக்கல. டைரக்டா மார்க்கெட் நல்ல விக் வச்சுட்டு உள்ள போய் க்ளோஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து மேல தான் பிரேக் பண்ணிருக்குது. இப்போ இதுல வந்து ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்னு வந்து இந்த லெவல் ஆஃப் ஃபிளாகுக்கு ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து மேல போகலாம். அப்படி இன்கேஸ் மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா அதோட மூவ்மெண்ட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட், அதாவது இந்த இம்பல்சிவ் மூவ்மெண்டோட ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு அதோட மூவ்மெண்டா கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சரோட வீக்லியோ இல்ல மந்த்லியோ, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வீக்லி எடுக்கிறேன். இப்போ நீங்க வீக்லி ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் செல்லிங் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. இங்க இருந்து நல்ல செல் அகைன் கரெக்ஷன் அகைன் செல் அகைன் கரெக்ஷன் அகைன் நல்ல செல் அகைன் கரெக்ஷன் அகைன் செல். அப்ப இங்க இருந்து நல்ல செல்லிங் ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட் இருக்குது. இப்போ வந்து இங்க இருந்து பையிங்க்கு வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா, அப்போ இந்த லெவல் பிரேக் பண்ணுது அப்படின்னா பையிங்கான இன்டிமேஷன் நமக்கு கிடைச்சிருது. அப்போ அங்க இருந்து நம்ம வந்து பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு சின்ன சின்ன கரெக்ஷன் அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம்ல கிடைக்கும் போதும் பையிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ ஒரு கிளியர் என்ட்ரின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு கிளியர் என்ட்ரி. ஏன்னா இதுதான் நம்மளோட இப்ப இருக்கிற ரீசன் லெவலோட ஸ்ட்ரக்சரோட ஹையே இதுதான். அப்போ அந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பையிங் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு கரெக்ஷன்ல நம்ம வந்து இந்த லெவல் வரைக்கும் நம்ம வந்து பையிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ SG30 பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா பையிங் ஸ்ட்ரக்சர் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குது. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் இதுவும் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இந்த ரெண்டு லெவல்ல வந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மேல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல திரும்பல, இப்போ கரெக்டா ரெண்டாவது ஜோன் ஏரியா, அதாவது ரெண்டாவது சப்போர்ட் ஏரியால வந்து மார்க்கெட் வந்து நிக்குது. ஓகேங்களா, அப்போ இங்க இருந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனா கண்டிப்பா இங்கேயும் நம்ம வந்து பையிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் இருக்குது. பட் இந்த லெவல் வந்து நல்ல லெவல்ங்கிறதுனால இங்க இருந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனா என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த லெவல்ல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகல இன்கேஸ் அப்படின்னா அகைன் மார்க்கெட் வந்து கீழே வந்து பிரேக் பண்ணுது, அதாவது இந்த சப்போர்ட் ஏரியா வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா அதுக்கப்புறம் கரெக்ஷன்ல வந்து நம்ம செல்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இங்க இருந்து பையிங் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனா பையிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே இது இந்த லெவல் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்து இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா பிரேக் பண்ண உடனே என்ட்ரி எடுக்கிறது சேஃப் கிடையாது. கரெக்ஷன்ல அங்க ட்ரெண்ட் சேஞ்சிங் பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து செல் பண்ணணும். ஓகேங்களா, அண்ட் அந்த மாதிரி என்ட்ரி எடுத்தீங்கன்னா அது நல்ல ப்ராஃபிட்டபிள் என்ட்ரியா இருக்கும். அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து ஐடிசி. ஓகே, ஐடிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளியரா நமக்கு வந்து பையிங் ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட் வந்து இன்னுமே இருக்குது. ஏன்னா இதுதான் ஸ்ட்ரக்சரோட லோ அண்ட் ஸ்ட்ரக்சரோட ஹை வந்து இதான் வீக்லி பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்க டெய்லி பாத்தீங்க அப்படின்னா டெய்லியில வந்து லாஸ்ட் வீக்கே நம்ம வந்து செல்லிங் போறதுக்கான பாசிபிள் கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணி மார்க்கெட் கீழே வந்திருக்குது. இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இப்போ இங்க இருந்து அகைன் மார்க்கெட் வந்து மேல போயிருக்குது. இப்போ இங்க இருந்து அகைன் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் சேஞ்சிங் பார்த்துட்டு இங்கேயே செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னாலும் செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்ல இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுது அப்படின்னா அகைன் வந்து பையிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சரோட லோ வந்து இங்க தான் இருக்குது, ஹை வந்து இங்க தான் இருக்குது. அப்ப அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள உங்களுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதனால இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது நல்லது. ஓகேங்களா, பட் இந்த என்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா செல்லிங்ல தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அண்ட் பையிங்ல வந்து நம்மளால ஒரு கிளியரான நல்ல ப்ராஃபிட் வந்து நம்மளால எடுக்க முடியாது. அண்ட் அந்த ரீசனுக்காக இந்த என்ட்ரி வந்து நீங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளவு வைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை டச் பண்ணிட்டு மார்க்கெட் இருக்குது. அப்போ இங்க இருந்து மேக்ஸிமம் எப்ப வேணாலும் செல்லிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி ஒரு கரெக்ஷனா நமக்கு மார்க்கெட் கீழே வந்தா கூட இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி ஒரு
ஒரு நல்ல கரெக்ஷன் வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு வந்து டெய்லியோட நல்ல என்ட்ரியா நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா, அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து வந்து HDFC பேங்க். அண்ட் HDFC பேங்க் எடுத்துட்டீங்கன்னா லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன், அதாவது நமக்கு வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் இன்கேஸ் மேல போச்சுன்னா இது நம்மளோட ஸ்விங்கோட லோ ஆயிரும். ஹை வந்து அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆனதா அப்படிங்கறத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ நமக்கு ஹை வந்து ஆல்ரெடி இருக்கிற ஹை தான், அதே ஹை தான். இப்போ இந்த லெவல்ல வந்து பிரேக் பண்ண உடனே இது கரெக்ஷன் தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இங்க இருந்து இன்னும் நமக்கு லாஸ்ட் வீக் நான் என்ட்ரிஸ் கொடுத்திருந்தேன், அதாவது இந்த ரெண்டு லெவல்ல வந்து மார்க்கெட் ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்திருந்தோம். இன்னும் மார்க்கெட் கீழே வரல, அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேம் அதே தான், இந்த ரெண்டு லெவல்ல வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இங்க இருந்து பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கறத. ஓகே, அடுத்து வந்து ஃபாரெக்ஸ். அண்ட் ஃபாரெக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூரோ யூஎஸ்டி. அண்ட் யூரோ யூஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளியர் நமக்கு வந்து பையிங் ஸ்ட்ரக்சர் தான் இது வரைக்கும் மார்க்கெட் இருந்துச்சு, அதாவது DXY மாதிரி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா, இப்போ இங்க வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அண்ட் யூரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல. என்ன ரீசன் அப்படின்னா நம்மளோட மைனர் ஸ்ட்ரக்சரோட லோவே வந்து நமக்கு வந்து இங்க தான் இருக்குது. இப்போ இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்திருந்தா இந்த லெவல்ல நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும், அதாவது இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட்டுக்கு மார்க்கெட் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் இன்னும் இந்த மைனர் ஸ்ட்ரக்சரையே நமக்கு பிரேக் பண்ணலங்கிறதுனால இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு ரீடெஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இன்னும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட்ல தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இங்க இருந்து அகைன் மார்க்கெட் இன்னும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மண்டே மார்க்கெட் ஓபன் ஆகி அங்க இருந்து செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி செல் ஆகி இந்த லெவலுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகுது, இங்க இருந்து நமக்கு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அப்போ கரெக்ஷன் எந்த லெவலுக்கு வரலாம், ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த ஏரியா வரைக்கும் நம்மளோட கரெக்ஷன் வந்து வரலாம். ஓகேங்களா, அதே மாதிரி DXY வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல கரெக்ஷன் வந்து பையிங் சைடுல நடக்க ஆரம்பிக்கும். இப்போ DXY எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து கரெக்ஷன் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து வந்துருச்சு, பட் இங்க வந்து இன்னும் கரெக்ஷனே இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மேக்ஸிமம் யூரோ யூஎஸ்டி தான் என்ட்ரி எடுப்போம், DXY அவ்வளவா யாரும் எடுக்க மாட்டாங்க. அண்ட் யூரோ யூஎஸ்டி மட்டும் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா அது கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்குது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி அதுல வந்து என்ட்ரி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா, ஓகே, அடுத்து வந்து GBP USD. அண்ட் GBP USD ஆல்ரெடி நமக்கு வந்து கரெக்ஷன் வந்து அண்ட் கரெக்ஷன் ஸ்டேஜ் தான் மார்க்கெட் இன்னும் இருக்குது. அண்ட் எப்போ வேணாலும் பையிங்க்கு வந்து சேஞ்ச் ஆகலாம். அண்ட் வெயிட் பண்ணி பார்த்து நல்ல பையிங் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் போது, லோவர் டைம் ஃப்ரேம்ல நல்ல பையிங் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் போது என்ட்ரி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா, அண்ட் மேக்ஸிமம் எந்த லெவலெல்லாம் மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட் ஏரியாஸ். அண்ட் ஓகே, இப்போதைக்கு இந்த லெவல் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாஸ். அண்ட் அதனால இந்த லெவல்ல வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதாங்கிறத பார்த்துட்டு இங்க இருந்து என்ட்ரி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா, ஓகே, அடுத்து வந்து USD CAD. அண்ட் USD CAD எடுத்துட்டோம்னா இது வந்து லாஸ்ட் வீக் நம்ம பேசியிருந்தோம், அதாவது செல்லிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இப்போ வந்து நல்ல செல்லிங் ப்ரெஷர் தான் மார்க்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் செல்லிங் சைடு தான் இன்னுமே மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஓவரால் ஸ்ட்ரக்சர் பாருங்க, இங்க இருந்து மார்க்கெட் பை அகைன் ஒரு நல்ல கரெக்ஷன், அகைன் இங்கெல்லாம் சின்ன சின்ன பை கொடுத்துருக்கு, இது தனித்தனியா எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அகைன் இங்க இருந்து ஒரு நல்ல பை, அகைன் இங்க இருந்து ஒரு நல்ல கரெக்ஷன், அகைன் இப்போ வந்து ட்ரெண்டை சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஓகேங்களா, இப்போ இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு கிளியர் செல்லிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அப்படி இல்லைன்னா இந்த லெவல் வரைக்கும் வந்து டச் பண்ணிட்டு அங்க இருந்து மார்க்கெட் வந்து பை ஆகலாம், அதாவது டபுள் பாட்டம் கொடுத்துட்டு அங்க இருந்து மார்க்கெட் வந்து பை ஆகலாம். அண்ட் இதுவும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நல்ல என்ட்ரி எதுவும் இல்லை, அண்ட் வெயிட் பண்ணி நல்ல என்ட்ரியா கிடைச்சா கண்டிப்பா எடுக்கலாம். ஓகேங்களா, ஓகே, அடுத்து வந்து கமாடிட்டி. அண்ட் கமாடிட்டில வந்து ஃபர்ஸ்ட் வந்து US ஆயில். அண்ட் US ஆயில் வந்து லாஸ்ட் வீக் நம்ம பேசியிருந்தோம், என்னன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணாத வரைக்கும் இது செல்லிங் தான், இதை பிரேக் பண்ணிட்டும் அகைன் மார்க்கெட் வந்து செல் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த லெவல்ல என்ன அப்படின்னா இப்போ நமக்கு பிரேக் பண்ணல, ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே நமக்கு வந்து இங்க வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு கிளியர் செல்லிங் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் இந்த ஸ்விங்கோட ஹை அண்ட் இதுதான் லோ. அப்போ இன்னும் நல்ல நமக்கு செல்லிங் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா நமக்கு இருக்குது. ஓகேங்களா, அண்ட் இதுவும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சின்ன சின்ன செல்லிங் என்ட்ரி லோவர் டைம் ஃப்ரேம்ல கிடைக்கும் போது கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஏன்னா கிளியர் செல்லிங் ஸ்ட்ரக்சர் தான் இது வரைக்கும் மார்க்கெட் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஓகே, அடுத்து வந்து கோல்ட். அண்ட் கோல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து இப்போ இன்வெலிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதாவது வெட்ஜிங் பேட்டர்ன் வந்து பிரேக் பண்ணல, மேல பிரேக் பண்ணிருச்சு. அண்ட் அதனால இந்த வெட்ஜிங் பேட்டர்ன் வந்து இனிமேல் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கிட முடியாது. இப்போ பாருங்க மார்க்கெட் நல்ல நமக்கு வந்து இம்பல்சிவா மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு சின்ன கரெக்ஷன், அந்த கரெக்ஷனும் நமக்கு வந்து ப்ரீவியஸா உள்ள
சப்போர்ட் ஏரியா வந்து டச் பண்ணிட்டு அங்க இருந்து மார்க்கெட் அகைன் வந்து மேல போயிருக்கு. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு கிளியர் புல்லிஷ் ஸ்ட்ரக்சர்ல தான் மார்க்கெட் வந்து நமக்கு இருக்குது. அண்ட் புதுசா என்ட்ரி எடுங்க, ஆல்ரெடி நமக்கு வந்து பழைய என்ட்ரியை இங்க வச்சே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லிருக்கோம். இந்த லெவல்ல என்ட்ரி கொடுத்திருந்தோம், அதெல்லாம் நல்ல ப்ராஃபிட்ல தான் இப்போதைக்கு இருக்குது. பட் புதுசா என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு என்ட்ரி இல்ல. ஒரு மேஜர் கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி எடுத்தா ரொம்பவே நல்லது. ஓகேங்களா, ஏன்னா இன்னும் மேஜர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகல. அண்ட் இந்த லெவல் இன்னும் நமக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா ஒரு நல்ல கரெக்ஷன் வந்து மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு அங்க இருந்து ஒரு நல்ல செல்லிங் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் பையிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு ஒரு கிளியர் என்ட்ரி கிடையாது. பட் லோவர் டைம் ஃப்ரேம்ல சின்ன சின்ன என்ட்ரி, பையிங் என்ட்ரி கிடைக்கணும் எடுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து கிளியரா புல்லிஷ் ஸ்ட்ரக்சர்ல இருக்குது. அதனால லோவர் டைம் ஃப்ரேம்ல சின்ன சின்ன என்ட்ரிஸ் வந்து நமக்கு பையிங் ஸ்ட்ரக்சர்ல கிடைச்சா கண்டிப்பா எடுக்கலாம். ஓகேங்களா, ஓகே, அடுத்து வந்து சில்வர். அண்ட் சில்வரும் சேம் அதே மாதிரி ஒரு கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர்ல தான் மார்க்கெட் இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கோல்டுல பெருசா ஏதாவது மூவ்மெண்ட் நடந்தாதான் சில்வர்லயும் பெருசா இருக்க போகுது. அதனால ரெண்டுமே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து சேமா தான் ஒர்க் ஆகும். அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, அடுத்து வந்து கிரிப்டோ. அண்ட் கிரிப்டோ வந்து பிடிசி பெருசா எந்த மூவ்மெண்ட் இல்ல. அண்ட் சைட்வேஸ் தான், அதுவும் அந்த ஃபிளாக் குள்ள தான் நமக்கு இன்னும் ரன் ஆயிட்டு இருக்குது. இன்னும் நமக்கு இதை பிரேக் பண்ணி அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சப்போர்ட் லெவல் ஆர் இந்த சப்போர்ட் லெவல், இந்த ரெண்டுல ஏதோ ஒரு லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கும் போது கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பிஎன்பி எஸ்ஆர்பி ரெண்டுலயும் சேம் இதே மாதிரி தான் இருக்க போது, வேற எதுவும் டீடைல்டா அங்க எதுவும் இல்ல, ஆல்ரெடி பார்த்துட்டேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீட்பேக் இருக்குது, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அதுக்கான வீடியோஸும் கண்டிப்பா நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா, ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ்ல எந்த brokerல அக்கௌண்ட் ஓபன் பண்ணனும் தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, நான் அதுல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்குது. அண்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அண்ட் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்றோம் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அண்ட் ஸ்கிரீன்லயே ஷோ ஆகும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.